ஹலோ ஹலோ, அதுக்குள்ளே வந்துட்டியா? கொஞ்சம் அப்படியே இந்த சைடு திரும்பி பாரு. கிளம்போதே கால் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறியா? வந்துடுறேன். ஹாய். எப்படி சிரிக்கிறான் பாரு. 5 minutesல வந்துடுறேன், வெயிட் பண்ணு. உங்ககிட்ட தான் ரொம்ப நாளாக தனியாக பேசணும்னு நினச்சேன். எப்படி கிடைக்கும்? நீங்கள் தான் எப்பவுமே அவன் கூடயே இருக்கீங்களே. சார் ஸ்மார்ட் ஃபோனு, இவங்க சார்ஜரு ரெண்டும் ஒன்றா தானே இருக்கும். அதுலேயும் சாருக்கு சார்ஜ் கொஞ்சிட்டா கண்டிப்பாக சார்ஜ் வேணும்ல. கேட்டால் உங்கள் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்காராமா, உங்கள் கூட இருக்கும்போது தான் கவலையெல்லாம் மறக்கிறாராமா, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் காற்றுல பறக்கிறாராமா. ஹாப்பினஸ் இஸ் ரைடிங் வித் யூன்னு ஸ்டேட்டஸ் வேற வைக்கிறான். இது வரைக்கும் அவன் என் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்ல. ஆனால் சார் டெய்லியும் ஒரு ஃபோட்டோ எடுத்தவங்க கூட வாட்ஸ்அப்பில் டிபியாக வைக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் டெய்லி செக்இன் ஒரு இடத்துல OMR ECR என்னை இது வரைக்கும் எங்கேயும் கூப்பிட்டு போனதில்ல. உங்களுக்கு என்ன சார் ஒரு 2 மாசமா தெரியுமா? நானும் அவனும் ஸ்கூல் ஏஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. நான் அவனை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு நான் சொன்னதே இல்லை. இந்த 2 மாசத்துல அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், கேர் பண்ணுறான். என்னை தவிர அவன் வேறு யார் கேர் பண்ணாலும் எனக்கு கடுப்பாக இருக்கும். அதுலேயும் அவன் உன்னை கேர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை போய் யாராவது பைக்கை இவ்வளோ லவ் பண்ணுவாங்களா? உன்னால எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? சும்மாவே அவனை கண்டுக்க மாட்டான். நீ வந்ததுக்கப்புறம் சுத்தம். டெய்லி என்ன நடந்துச்சு தெரியுமா? பைக்கோட செல்ஃபி எடுப்பான். இது கூட பரவாயில்ல, எரியிற ஃப்ரேம்ல ஆயில் ஊத்துற மாதிரி எண்ணெயே எடுக்க சொல்லுவான். அன்னைக்கு ஒருத்த பைக் இடிச்சிட்டு போனா, கோவம் வருது, திட்டுறான். என்னை ஒருத்த இடிச்சிட்டு போறான், இட்ஸ் ஓகேன்னு சொல்றான். உங்ககிட்ட போய் தெரியுமான்னு கேட்குறேன் பாரு. நீ தானே மெயின் பிளே வேதுல. பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களை விட பைக்கை லவ் பண்ற பசங்க தான் அதிகம். நீ இவ்வளோ கடைப்பேத்தி உன்னை ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்குது? நீ வரக்கு முன்னாடி எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சு. பீச் போவோம், அங்கே நான் அவனை பார்த்து பேசிட்டு இருப்பேன், அவன் கடலை பார்த்து பேசிட்டு இருப்பான். அவன் என் பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். ஆனா எனக்கு என்னமோ அவன் ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தோணும். நீ வந்ததுக்கப்புறம் இந்த கேப் குறைஞ்சிருச்சு. பைக்ல இவ்வளோ க்ளோஸா உட்காந்துட்டு போக முடியும்னா யாரால? உன்னாலதான். நான் அவனை GB கணக்கா லவ் பண்றேன், அவனை KB கணக்கா புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அவன் ஏன் புரிஞ்சுக்கணும்? அவன் உன் கூட செல்ஃபி எடுக்கும் போது என் கூட நான் கேட்டிருக்கணும், அவன் கூட நின்று நான் எடுத்திருக்கணும். அவன் இடிச்சுட்டு போகும்போது கோவம் வரலையா, ஏன்னா அவனுக்கு என் மேலே லவ் இல்லையா நான் கேட்டிருக்கணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கணும். இப்படி பசங்களா கேட்பாங்க சொல்வாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பொண்ணுங்க லவ் பண்ணுற பையனை மிஸ் பண்ணுறாங்க. நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் அவன்கிட்ட லவ் சொல்லணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. நீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லிடுவேங்க நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன பைக் கிட்ட ஏதோ பண்ணுற? பைக்கை பார்த்தாலே கடுப்பாவ. சும்மா டஸ்ட்டு, அதான். போலாமா? விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். ஏய், பைக்கை துடைச்சிருக்கண்ணே. என்ன துடைச்சிருக்க? இங்கே வா. பசங்களுக்குலாம் ஏன்னா இந்த பைக்கை பிடிக்குதோ. கையை பிடிச்சோடனே ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு நினச்சேன். இவன் பண்ண மாட்டான், நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணும். இல்லை முதல்ல நம்ம இவனை லவ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணுவோம். ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இவனை பீச் கூட்டிகிட்டு போய் இவன் என்கிட்ட எப்படியெல்லாம் லவ்வோட பேசணும்னு நினச்சினோ அப்படி பேச வைக்கணும். பைக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் என்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்றும் உங்கள் 2 பேரையும் பிரிச்சிட மாட்டேன். உன்னால தான் எங்கள் லவ்வே. நீ தான் எங்கள் 2 பேரையும் பீச் கூப்பிட்டு போகணும். சரியா? இப்போ போ.